ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் எப்படி நிறைய டைப்பாக ஸ்டேட்மெண்ட் எழுதுறதுன்னு பார்த்துட்டு வரோம் இங்கிலீஷில். அந்த வகையில் இன்றைக்கி வந்து சம்மதர் அட்லீஸ்ட் அப்படின்ற ஒரு மாடலில் வந்து நம்ம எப்படி வந்து அதை வந்து அந்த மாடலில் வந்து ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து கம்பேரிட்டிவாகவும் சூப்பர்லேட்டிவாகவும் மாற்றலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு பாருங்கள். சம் அதர் பிளேயர்ஸ் வுட் அட்லீஸ்ட் ரன் ஆஸ் ஃபாஸ்ட் அஸ் அர்ஜுன் இன் த ரேஸ். இதுக்கு என்ன தமிழ் அர்த்தம்? மற்ற சில வீரர்களாவது போட்டியில் அர்ஜுனை போல மிக வேகமாக ஓடியிருப்பார்கள். வில் ரன்னுனா ஓடுவான், அர்ஜுன் வில் ரன் அப்படின்னா அர்ஜுன் வில் ஓடுவான். அர்ஜுன் உட் ரன்னுனா அர்ஜுன் ஓடி இருப்பான் அப்படின்ற மீனிங் வரும் ஃப்ரெண்ட்ஸு. அதுதான் வந்து இதில் அந்த மாதிரி மீனிங் வருது. மற்ற சில வீரர்களாவது போட்டியில் அர்ஜுனை போல மிக வேகமாக ஓடி இருப்பார்கள். உட்டு ப்ளஸ் V1 அது அந்த மீனிங் வருது. புரிஞ்சுங்களா? அப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸு. கொஞ்சம் கமெண்ட் யூடியூப் அடியில் கமெண்ட் காலத்தில் கமெண்ட்ஸ்லாம் போட்டிங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் எனக்கு நல்லா இது போடுது. இப்போ புரிஞ்சுங்களா? இதில் வந்து நம்ம பாசிட்டிவ் டிகிரியில் என்ன ஞாபகம் வச்சிங்கன்னா, சம்மதர் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் வேர்டு கீவேர்டு வரும் ஃப்ரெண்ட்ஸு. அது பக்கத்தில் வந்து ப்ளூரல் நவுன் தான் வரும். இப்போ பாருங்கள், சம்மதர் பக்கத்தில் பிளேயர்ஸ் வீரர்கள் அப்படின்ற ப்ளூரல் நவுன் வந்துருக்குதுங்களா. அப்புறம் இந்த உட்டு பக்கத்தில் V1 போடுவோம். அதுக்கு நடுப்பில் வந்து அட்வர்பு அட்லீஸ்ட் இதில் வந்து அட்வர்பு அட்லீஸ்ட்டு அப்படின்ற ஒரு கீவேர்டு வரும். அப்போ நம்ம இந்த சென்டென்ஸில் இந்த டைப்பில் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணுன்னா, சம்மதர் பக்கத்தில் ப்ளூரல் நவுன் வரும். அது இப்போ அதுலேயே வந்து வெர்பு இடத்துல வந்து அட்லீஸ்ட்ன்ற ஒரு அட்வர்ப் வரும். இந்த சம்மதர் மாடலை ஞாபகம் வச்சிங்கன்னா அந்த 3 கீவேர்ட்ஸும் நம்ம கொஞ்சம் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ தான் இதை எப்படி இது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். இப்போ பாசிட்டிவ் டிகிரி முடிஞ்சிங்களா? சரி, இப்போ கம்பேரிட்டிவ் டிகிரி வரலாம். அந்த கம்பேரிட்டிவ் டிகிரியில் வந்து இந்த மாடலில் எப்படி இருக்குன்னா, வெர்பில் வந்து நாட்டு வரும். வெர்பு பகுதியில் வந்து நாட்டு வரும். அப்புறம் அட்ஜெக்டிவ் 2 வரும். கம்பேரிட்டிவ் டிகிரின்றது அட்ஜெக்டிவ் 2ன்னு சொல்கிறேன். அதுக்கு பக்கத்தில் தியானம் வந்துட்டு, அப்புறம் சம்மதரை வந்துட்டு ப்ளூரல் நவுன் அது பக்கத்தில் வரும். இதுதான் அதுக்கு ஃபார்மெட்டு. ஒரு ஃபார்முலா மாதிரி நம்ம மனசில் வச்சுக்க வேண்டியது. இந்த கம்பேரிட்டிவ் டிகிரியில் வந்து வெர்பு பகுதியில் நெகட்டிவ் வரும். அட்ஜெக்டிவ் 2னா கம்பேரிட்டிவ் டிகிரி வரும். தியானம் வந்துட்டு சம்மதர் வந்துட்டு ப்ளூரல் நவுன் வரும். இப்போ புரிஞ்சுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு? சரி, போகலாங்களா? இப்போ எடுத்துக்காட்டு, அர்ஜுன் வுட் நாட் ரன் ஃபாஸ்டர் தேன் சம் அதர் பிளேயர்ஸ் இன் த ரேஸ். வுட் நாட் பாசிட்டிவ் டிகிரியில் பாருங்கள், வெர்ப் பக்கத்தில் வுட் அட்லீஸ்ட் ரன்னுன்னு இருக்குது. அதில் வந்து இது இல்லை, எது நெகட்டிவ் இல்லை. இந்த மாடலில் தான் வந்து கம்பேரிட்டிவ் டிகிரியும் சூப்பர்லேட்டிவ் டிகிரியும் வந்து நெகட்டிவ் வரும். அதனால் ஞாபகம் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸு. அர்ஜுன் வுட் நாட் ரன், வுட் நாட் வந்துருச்சிங்களா, நெகட்டிவ் வந்துருச்சிங்களா. ஃபாஸ்டர் தேன், ஃபாஸ்டினுடைய அட்ஜெக்டிவ் ஃபாஸ்ட்ன்ற அட்ஜெக்டிவ்னுடைய கம்பேரிட்டிவ் ஃபார்ம் ஃபாஸ்டர் வந்துருச்சிங்களா. கம்பேரிட்டிவ் டிகிரி வந்தோடனே அதுக்கு பக்கத்தில் தியானம் வரணுங்களா, தியானம் வந்துருச்சிங்களா. அடுத்தது ஃபார்முலா படி சம்மதர் ப்ளூரல் நவுன் வரணும். சம்மதர் பிளேயர்ஸ் இன் த ரேஸ். அர்ஜுன் போட்டியில் மற்ற சில வீரர்களை விட மிக வேகமாக ஓடி இருக்க மாட்டான். மிகன் வந்துருச்சிங்களா. மிகன் வந்தால் என்ன நான் சொல்லியிருக்கிறேன், கம்பேரிட்டிவ் டிகிரி. மிகன் வந்தால் கம்பேரிட்டிவ் டிகிரி. இப்போ புரிஞ்சுங்களா எப்படி மாற்றுறன்ட்டு? அர்ஜுன் போட்டியில் மற்ற சில வீரர்களை விட மிக வேகமாக ஓடி இருக்க மாட்டான். அது இங்கிலீஷில் அர்ஜுன் வுட் நாட் ரன் ஃபாஸ்டர் தேன் சம் அதர் பிளேயர்ஸ் இன் த ரேஸ்ன்னு வந்துருச்சிங்களா. இப்போது எப்படி பாசிட்டிவ் டிகிரிலேருந்து கம்பேரிட்டிவ் டிகிரி மாற்றுறதுன்னு கற்றுக்கினீங்களா. அடுத்து வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இது எப்படி மாற்றுறது அது பாருங்கள், எழுதியிருக்கிறேன் பாருங்கள். அர்ஜுன் வுட் நாட் ரன் த ஃபாஸ்டஸ்ட் ஆஃப் ஆல் த பிளேயர்ஸ் இன் த ரேஸ். அர்ஜுன் போட்டியில் அனைத்து வீரர்களிலும் மிக வேகமாக ஓடியிருக்க மாட்டான். இதுக்கு என்ன பண்ணுன்னா, இதுக்கு ஃபார்முலா வந்து நாட்டு ஒரு வெர்பு பகுதியில் த வந்துட்டு அட்ஜெக்டிவ் 3 சூப்பர்லேட்டிவ் டிகிரி வரும். த போட்டு அட்ஜெக்டிவ் 3 போட்டு அப்புறம் ஆஃப் ஆல்னு போட்டு பக்கத்தில் ஒரு ப்ளூரல் நவுன் எழுதணும். எப்படி இருக்கும் பாருங்கள். அர்ஜுன் சப்ஜெக்ட் வந்துருச்சிங்களா. வுட் நாட் ரன்
வெர்பு வந்துருச்சுங்களா, வெர்பில் வந்து நெகட்டிவ் வரணும். வுட் நாட் நெகட்டிவ் வந்துருச்சுங்களா, வுட் நாட் ரன் ஓடி இருக்க மாட்டான். வந்துட்டு ஃபாஸ்ட்னுடைய சூப்பர்லேட்டிவ் டிகிரி என்னங்க, ஃபாஸ்ட், ஃபாஸ்டர், ஃபாஸ்டஸ்ட். வந்துட்டு அட்ஜெக்டிவ் டிகிரி வந்துருச்சுங்களா. ஒரு ஆஃப் ஆல் வந்துட்டு பாருங்கள், இந்த பிளேயர்ஸ்ன்ற ஒரு ப்ளூரல் நவுன் வந்துருக்குது. இதுதான் ஃபார்மெட்டுங்க. இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு இந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஈஸியாக எழுதிடலாம். இதை வந்து இந்த மாடலில் வந்து கம்பேரிட்டிவ் டிகிரியும் சூப்பர்லேட்டிவ் டிகிரி வந்து நெகட்டிவ் வரும்னு ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் வந்து பாசிட்டிவ் டிகிரியில் வந்து சம் அதர் அட்லீஸ்ட் வரும். சம் அதர் அட்லீஸ்ட்டுன்னு பாசிட்டிவ் டிகிரியில் வரும். கம்பேரிட்டிவ் டிகிரியில் வந்து நாட்டு அட்ஜெக்டிவ் டூ வந்து ஒரு தேன் வந்துட்டு சம் அதர் வந்து ப்ளூரல் நவுன் வரும். சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் வந்து நாட்டு வந்துட்டு வந்துட்டு அட்ஜெக்டிவ் 3 வந்துட்டு ஆஃப் ஆல் வந்து ஒரு ப்ளூரல் நவுன் வரும். அப்படின்றத நீங்கள் இவ்வளோ மனசில் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸு. இவ்வளோ மனசில் வச்சுட்டு இது பண்ணால் தான் நீங்கள் வந்து இந்த சம்மதர் மாடலில் கொடுத்து அதை வந்து கம்பேரிட்டிவாக மாற்றுங்க, சூப்பர்லேட்டிவாக மாற்றுங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் மாற்ற முடியும் ஃப்ரெண்ட்ஸு. புரிஞ்சுங்களா?